ஹலோ பைரட்ஸ், எல்லாருக்கும் சின்ன ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். பொருட்டோ 2 Blue Vertex சாப்டர் 16 இருந்து என்னென்னலாம் நடக்க போகுது, என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதுல தான் பார்க்க போறோம். ஒரு சிலது ஸ்பாய்லர் ஆக வாய்ப்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நான் உங்க அனிமி சூப்பர் ஸ்டார் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பார்க்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், அதுலயும் போய் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சாப்டர் 16ல இருந்து நியூ ஆர்க் ஸ்டார்ட் ஆக போகுதான். அதாவது இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஒரு ஆர்க், இதுக்கப்புறம் பார்க்க போறது ஒரு நியூ ஆர்க்னு சொல்றாங்க. இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் என்ன பாத்தீங்கன்னா ஒரு பொருட்டோ இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்க்கா இருக்கும். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பொருட்டோவை தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. பொருட்டோக்கு என்னென்ன பவர்லாம் இருக்கு, இந்த கேப் இந்த டைம் ஸ்கிப்ல என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான், எப்படி அவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா மாறினான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. பொருட்டோ ஒரு கேரக்டர் பில்ட கொடுத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த ஆர்க்ல என்னென்னலாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் வேணும்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நியூ ஆர்க்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பா வீடியோ போடுறேன். நிறைய கமெண்ட் வந்தா கண்டிப்பா ஒரு வீடியோ போடுறேன். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சாப்டர் 16ல என்ன நடக்க போகுது அதான் பார்க்க போறோம். இந்த சாப்டருக்கு ஒரு ஸ்னீக் பீக் விட்டுருக்காங்க. ஆனா மத்த ஸ்னீக் பீக் அளவுக்கு ரொம்ப மாசா இல்லனாலும் ஓரளவுக்கு டீசென்ட்டாவே தான் இருக்கு. ஏன்னா ஒரு சாப்டருக்கு முன்னாடி ஒரு 2 நாள் 3 நாளுக்கு முன்னாடி ஸ்னீக் பீக் விடுறது எல்லாமே வழக்கமா இருந்தது தான். அதே மாதிரி இதுக்கும் தான் விட்டுருக்காங்க. மத்ததுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணும். ஆனா இந்த இதுல அந்த அளவுக்கு ஹைப்பை கிரியேட் பண்ணல. ஏன்னா ஒரு நியூ ஆர்க் கிரியேட் ஆக போகுது அப்படிங்கிறதுனால ஹைப் கம்மி பண்ணி வச்சிருக்காங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஆர்க் எப்படி போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஸ்டோரி பேஸ்டா போவதா வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த ஆர்க் ஃபுல்லாவே அப்படி போக வாய்ப்பு இல்ல. ஸ்டார்டிங்ல இந்த சாப்டர்ல ஸ்டோரி பேஸ்டா தான் போகும். ஆனா நெக்ஸ்ட் சாப்டர்ல பயங்கரமான ஃபைட்டே இருக்கு. அதெல்லாம் நீங்க என்னென்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. சரி வாங்க, இந்த ஸ்னீக் பிக்ல என்ன காட்டியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 2 பேத்தை காமிச்சிருக்காங்க. அது எங்க இருக்காங்கன்னா சாண்ட் வில்லேஜ்ல டீம் 7 சாண்ட் வில்லேஜுக்கு போறாங்க. இதை தான் காட்டியிருக்காங்க. எதுக்காக இந்த டீம் 7 போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா காராவை சீல் பண்ணிட்டாங்க. ஷின்கியும் ட்ரீயா மாறிட்டான்ல, அதனால அதை இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு தான் போறாங்க. ஆனா என்ன பாவம் பண்ணாங்கன்னே தெரியல. இந்த கசைகாகஸ் எல்லாமே நருட்டோலயுமே கசைகாகி தான் ஃபர்ஸ்ட் அடி வாங்குவான். இதுலயும் அதே தான் காட்டுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு ஞாபகம் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆமா, அதே தான். அதே டீம் 7, அதே சாண்ட் வில்லேஜ், அதே கசைகாகே, சேம் பட் டிஃபரண்ட் தான். கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் தான் பண்ணிருக்காங்க. இதையே ஒரு தனி வீடியோவாவே போடலாம். நருட்டோ ஷிப்புடன் பொருட்டோ 2 Blue Vertex ரெண்டுத்துலயும் என்னென்னலாம் சேம் ஆயிருக்கு அப்படிங்கறதே ஒரு தனி வீடியோவா போடலாம். ஃபியூச்சர்ல போட ட்ரை பண்றேன். சரி, இதுல இருக்கிறவங்க யாருன்னு தெரியுதா? என்ன தெரியலையா? அதாங்க ஷின்கியோட டீம்மேட்ஸ். இந்த சாப்டர் ஃபுல்லாவே ஃபுல் கான்வர்சேஷனா தான் போகும். ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா சாண்ட் வில்லேஜுக்கு டீம் 7 போய் அங்க என்ன நடந்தது அப்படின்னு விசாரிக்கிறது. அதுக்கப்புறம் பொருட்டோ வந்து காவாக்கி கிட்ட சொல்லியிருப்பான்ல, உன் பவர்லாம் இன்னும் ஃபுல்லா இல்லடா, உன் பவரை ஆமோட தான் லிமிட் பண்ணி வச்சிருக்கான் அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருப்பான்ல. அதனால காவாக்கி வந்து ஆமோட மேல செம்மவே கடுப்பாகி இருப்பான். ஸோ அந்த கான்வர்சேஷன் பார்க்க ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். யாரை கேட்டா என் பவரை லிமிட் பண்ண அப்படின்லாம் கான்வர்சேஷன் போக வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே அப்படியே சேம் டைம்ல அட் டைம்ல நடக்கிற மாதிரி தான் காட்டுவாங்க. மோஸ்ட்லி இந்த சாப்டர்ல ஃபைட்டை எதிர்பார்க்கவே முடியாது. ஏன்னா மோஸ்ட்லி ஸ்டோரி பேஸ்டா தான் போக வாய்ப்பு இருக்கு. ஆனா நான் ரொம்ப எதுல ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆமோட எப்படி காவாக்கியோட பவரை அன்லாக் பண்ண போறான் அப்படிங்கிறதுக்கு நான் ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். எப்படி சயின்டிபிக்கா இதை பண்ண போறானா இல்ல பிசிக்கலா ட்ரைனிங் பண்ணி அதை இம்ப்ரூவ் பண்ண போறானா அப்படின்னு பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கு. ஆனா இந்த சாப்டர்ல அது வருமானு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஏன்னா இந்த சாப்டர்ல ஃபில் பண்றதுக்கான கண்டென்ட் நிறைய இருக்கு. ஒரே சாப்டர்ல இவ்வளவுத்தையும் கொடுக்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் சாப்டருக்கு வெயிட் பண்ணுவாங்க. இந்த 2 Blue Vertex ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆனா இதுல ஒரு குறைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ட்ரைனிங் பேஸ்டான சாப்டர் எதுவுமே வரவே இல்லை. அதை இந்த காவாக்கியோட ட்ரைனிங் மூலியமா அவன் பவர் கிடைக்கிற மாதிரி சொல்லி அதை சூப்பராகவே யூட்டிலைஸ் பண்ணலாம். அதே மாதிரி இந்த ஆர்க்ல என்னென்ன ஃபைட்லாம் நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு கெஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன். மிட்சுரி விசஸ் கோனகாமாரு. இந்த ஃபைட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். ஆனா இந்த சாப்டர்லயே கூட அதை டீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா கசைகாகே கூட ஃபைட் பண்ணது மிட்சுரி தான். கோனகாமாரு சாண்ட் வில்லேஜ் போயிருக்கான். சோ 2 பேரும் மீட் பண்ணிட்டு கண்டிப்பா ஃபைட் நடக்கும். அப்ப வந்து பொருட்டோ அண்ட் காவாக்கி 2 பேரும் ஃபுல் பவர் அன்லாக் பண்ணி அவங்க வந்து மீட் பண்ணி அந்த ஃபைட்டை டிஃபீட் பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு மேஜர் ஃபைட்னு பாத்தீங்கன்னா ஷின்கி விசஸ் பொருட்டோ. ஏற்கனவே பொருட்டோ நருட்டோ தி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் அனிமிலேயே காட்டியிருப்பாங்க பொருட்டோ விசஸ் ஷின்கி ஃபைட்ல. ஆனா ஷின்கி ரொம்பவே பவர்ஃபுல்லா இருப்பான். இப்பயுமே ஷின்கி பவர்ஃபுல் தான். ஆனா பொருட்டோவும் இங்க பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால அந்த ஃபைட் ரொம்பவே சூப்பரா இருக்கும். இந்த ஆர்க் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ரொம்பவே ரணகலமா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஸ்டார்டிங்ல ரொம்ப ஸ்லோவா தான் போகும். ஆனா ஸ்லோவா போக வெறும் ஃபைட்டா இருக்க மட்டும் தான் வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்ப நான் சொன்னதுலயே அவ்வளவு ஃபைட் இருக்கு. இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. இது எல்லாமே ஒரு சில ரூமர்ஸ், ஒரு சில கெஸ்ஸை வச்சு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது கண்டிப்பா நடக்குமான்னு கேட்டீங்கன்னா அது டவுட் தான். ஆனா ஒரு சிலது நடக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் பொருட்டோ 2 Blue Vertex இப்பதான் ரொம்பவே சூப்பரா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கப்புறம் தான் ஃபுல் ஸ்டோரியே
ஸ்டோரியே சொல்ல போறாங்க. இதுக்கப்புறம் தான் ரொம்பவே ரணகலமா இருக்க போது, ரொம்ப மாசா இருக்க போது. இந்த டூ ப்ளூ வெர்டெக்ஸ்ல என்ன ரொம்ப பேலன்ஸ் பண்ணிருக்காங்க, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டோரியும் பில்ட் பண்ணிருக்காங்க, அதே டயத்துல நல்ல மாசான ஃபைட் சீனும் வச்சிருக்காங்க. ரெண்டுமே பேலன்ஸா கொண்டு போறதுனால தான் இந்த அனிமி சீரிஸ் ரொம்பவே சூப்பரா இருக்கு. இது எல்லாமே அனிமியா கன்வெர்ட் ஆகிறப்ப ரொம்பவே சூப்பரா இருக்கும். இதெல்லாம் தான் நான் கெஸ் பண்ணது சாப்டர் 16ல நடக்கிறதுக்கான வாய்ப்பு. நீங்க வேற ஏதாவது கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நான் அதை சொல்றேன். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாப்டர் 16ஓட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நவம்பர் 21 3 PM அன்னைக்கு நான் ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ போடுறேன். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்பதான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி கண்டென்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். அப்படி நம்ம இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலயும் நான் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அனிமி கண்டென்ட்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கேன். ரீசெண்டா ஒன் பீஸ் ஒர்த்தா இல்லையா, ஒன் பீஸ் பார்க்கலாமா வேணாமா அப்படிங்கிறதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஒன் பீஸ் வேற ஒரு லாங் பிரேக் விட்டுருக்காங்க. அந்த பிரேக் டைம் யூஸ் பண்ணி ஒன் பீஸ் பார்க்கலாமா அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு டவுட் இருந்தா அந்த வீடியோவை மறக்காம செக் பண்ணி பாருங்க. இந்த பட்டன்ல இருக்கும். பாய் அனிமி ஃபேன்ஸ். வரட்டா மாமே.